சூரா காஃப் மக்காவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 50, வசனங்கள் 45. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். காஃப். கண்ணியமிக்க இக்குர்ஆன் மீது சத்தியமாக, மரணத்திற்கு பின் நிச்சயமாக நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்றாலும் அவர்களிலிருந்தே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அவர்களுக்கு வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். ஆகவே இது ஆச்சரியமான விஷயம் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர். நாம் இறந்து உக்கி மண்ணாகி விட்டாலும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? அது இயற்கைக்கு மாற்றமானதாகும். ஆகவே அது தூரமான முயற்சியாகும் என்றும் கூறுகின்றனர். இறந்த பின் அவர்களிலிருந்து அவர்களின் உடலை எந்த அளவு பூமி தின்று குறைத்திருக்கிறது என்பதை திட்டமாக நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் அவர்களின் செயல்கள் பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்ட புத்தகம் நம்மிடத்தில் இருக்கின்றது. மாறாக உண்மையை அது அவர்களிடம் வந்தபோது அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே அவர்கள் குழப்பமான காரியத்தில் இருக்கிறார்கள். தங்களுக்கு மேல் இருக்கும் வானத்தின் பால் அதனை நாம் எவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பாக அமைத்து அதனை நட்சத்திரங்களால் அலங்காரமாக்கி வைத்துள்ளோம் என்பதை அவர்கள் கவனித்து பார்க்கவில்லையா? அதில் எத்தகைய வெடிப்புகளும் இல்லை. மேலும் பூமியை நாமே அதை விரிவாக்கி விரித்திருக்கிறோம். அதில் உறுதியான மலைகளையும் நாமே அமைத்தோம். அழகான புட்பூண்டுகளை ஒவ்வொரு வகையிலிருந்தும் நாம் அதில் முளைப்பித்தோம். இது அல்லாஹுவுக்கு பணிந்து அவன் பக்கம் அதிகமாக மீளக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும் பார்த்து படிப்பினை பெறுபவையாகவும் நினைவூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. வானத்திலிருந்து மிக்க பாக்கியமுள்ள மழை நீரையும் நாம் இறக்கி வைத்தோம். பின்னர் அதனை கொண்டு பல சோலைகளையும் அறுவடை செய்யப்படும் தானிய மணிகளையும் முளைக்கச் செய்தோம். அன்றியும் அந்நீரை கொண்டு நீண்டு வளர்ந்த பேரீச்ச மரங்களையும் நாம் முளைப்பிக்கச் செய்தோம். அவைகளுக்கு அடுக்கடுக்கான பாளைகள் இருக்கின்றன. அதனை நம் அடியார்களுக்கு ஆகாரமாக ஆக்கினோம். இன்னும் அதை கொண்டு இறந்து கிடந்த ஊரை, வறண்ட பூமியை நாம் உயிர்ப்பிக்கின்றோம். இவ்வாறே மரணித்தோர் உயிர் பெற்று வெளியேறுதலும் நடந்தேறும். இவர்களுக்கு முன்னர் இருந்த நூகுடைய சமூகத்தாரும் ரஸ்ஸு கிணற்று வாசிகளும் சமுது சமூகத்தாரும் பொய்யாக்கினர். ஆது சமூகத்தாரும் ஃபிர்அவுனும் லூத்துடைய சகோதரர்களும், இன்னும் மதியன் தோப்பு வாசிகளும் துப்பஊவின் சமூகத்தினரும் ஒவ்வொருவரும் நம்முடைய தூதர்களை பொய்யாக்கினர். ஆகவே வேதனையை பற்றிய எனது அச்சுறுத்தல் உண்மையாயிற்று. படைப்புகள் யாவற்றையும் முதலாவதாக படைத்ததில் நாம் இயலாமலாகி விட்டோமோ? அவ்வாறன்று. இறந்த பின் உயிர் கொடுத்து நாம் புதிதாக படைப்பது பற்றி இவர்கள் சந்தேகத்தில் இருக்கின்றனர். மேலும் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம். நன்மை தீமை ஆகியவற்றிலிருந்து அவன் மனம் எதை ஊசலாடச் செய்கிறது, பேசுகிறது என்பதையும் நாம் நன்கறிவோம். இன்னும் நாம் பிடரியிலுள்ள உயிர் நரம்பை விட அவனுக்கு மிகச் சமீபமாகவே இருக்கின்றோம். வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர்ந்து செயல்களை எடுத்தெழுதும் இரு வானவர் எடுத்தெழுதும் சமயத்தில் அவனிடம் அதை எழுத எதிர்பார்த்து தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் இருந்தே தவிர சொல்லால் எதையும் அவன் மொழிவதில்லை. அவன் கூறுபவை அனைத்தும் பதியப்படுகின்றது. மரண மயக்கம் உண்மையாகவே வந்துவிட்டது. அவனிடம் அது நீ எதை விட்டும் வெருண்டோடிக் கொண்டிருந்தாயோ அதுவாகும் என்று கூறப்படும். மேலும் குழல் ஊதப்படும். அப்போது அவனிடம் உனக்கு இது அச்சுறுத்தப்பட்ட விசாரணை நாளாகும் என்று கூறப்படும்.
அந்நாளில் ஒவ்வொரு ஆத்துமாவும் அதை அழைத்துச் செல்பவரும் சாட்சி கூறுபவரும் அதனுடன் இருக்கும் நிலையில் வரும். அதனிடம் திட்டமாக, நீ இதனை பற்றி மறதியில் இருந்தாய், ஆகவே மறுமையில் நடந்தேறும் காரியங்கள் பற்றி மறைத்துக் கொண்டிருந்த உன் திரையை உம்மை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம். எனவே உன்னுடைய பார்வை இன்று கூர்மையாயிருக்கின்றது. ஆகவே நீ இதனை பார் என்று கூறப்படும். சாட்சி கூற அவனுடன் இருப்பவர், இதோ இவனுடைய பதிவேடு என்னிடமிருப்பது தயாராக இருக்கின்றது என்று கூறுவார். உடனே இரு காவலர்களிடம் மனமுரண்டாக நிராகரித்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் இருவரும் நரகத்தில் போட்டு விடுங்கள் என்று கூறப்படும். அவன் நன்மையை அதிகமாக தடுத்துக் கொண்டிருந்தவன், அட்டூழியம் செய்வதில் வரம்பு மீறிக் கொண்டிருந்தவன், இந்நாளை சந்தேகித்துக் கொண்டிருந்தவன். அவன் எத்தகையவனென்றால், அல்லாஹுவுடன் வேறொரு வணக்கத்திற்குரிய நாயனை இணையாக ஆக்கினான். ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிக கொடிய வேதனையில் போட்டு விடுங்கள் என்றும் கூறப்படும். அச்சமயம் இவனுடைய இணை பிரியாத சிநேகிதனாக இருந்த ஷைத்தான் அல்லாஹுவிடம், எங்கள் இரட்சகனே, நான் இவனை வழிகெடுக்கவில்லை, ஆனால் தானாக அவனே வெகு தூரமான வழிகேட்டில் இருந்து விட்டான் என்று கூறுவான். ஆகவே அல்லாஹ் அவர்களிடம், கணக்கு நாளாகிய இன்று என்னிடம் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். இது பற்றிய அச்சுறுத்தலை நிச்சயமாக உங்களின் பால் நீங்கள் உலகிலிருந்த போதே என் தூதர்கள் மூலமாக நான் முற்படுத்தியும் விட்டேன் என்று கூறுவான். என்னுடைய அச்சொல் என்னிடம் மாற்றப்பட மாட்டாது. மேலும் என்னுடைய அடியார்களுக்கு நான் சிறிதும் அநியாயம் செய்பவன் இல்லை என்றும் கூறுவான். நரகத்திடம், நீ நிரம்பி விட்டாயா என்று நாம் கேட்கும் நாளில் அந்நரகமானது, இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கின்றதா என்று கேட்கும். மேலும் அந்நாளில் பயபக்தியுடையோருக்கு சுவனத்தை தொலைவின்றி நெருக்கமாக கொண்டு வரப்படும். இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அதுவாகும். இரட்சகனின் பால் தௌபா செய்து அதிகமாக மீளக்கூடிய அல்லாஹுவுடைய கட்டளைகளை பேணி நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்குமாகும். எவர்கள் மறைவில் ரஹ்மானுக்கு பயந்து நடந்து அவன் பால் மீளக்கூடிய பரிசுத்த மனதுடன் வருகின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் நெருக்கமாக்கப்பட்டு அவர்களிடம், சாந்தியுடன் நீங்கள் இதில் நுழையுங்கள், இது நிரந்தர நாளாகும் என்றும் அவர்களுக்கு கூறப்படும். அவர்கள் நாடியதெல்லாம் அதில் அவர்களுக்குண்டு. இன்னும் நம்மிடத்தில் அவர்கள் கேட்டதை விட அதிகம் உண்டு. இவர்களை விட மிக்க பலசாலிகளாக இருந்த எத்தனையோ தலைமுறையினரை இவர்களுக்கு முன்னர் நாம் அளித்திருக்கின்றோம். அவர்கள் தப்பித்துக் கொள்ளும் இடத்தை தேடி பல ஊர்களிலும் சுற்றித் திரிந்தனர். ஆயினும் அவர்களுக்கு தப்பி ஓடுமிடம் இருந்ததா? எவருக்கு அவர்களை அழித்தது பற்றி சிந்தித்து உணரும் உள்ளம் இருக்கிறதோ அவருக்கு, அல்லது மனமுவந்தவராக செவி சாய்க்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக இதில் நல்ல படிப்பினை இருக்கின்றது. இன்னும் திட்டமாக வானங்களையும் பூமியையும் அவை இரண்டிற்கு மத்தியில் உள்ளவைகளையும் 6 நாட்களில் நாம் படைத்தோம். அதனால் எவ்வித களைப்பும் நம்மை தீண்டவில்லை. எனவே நபியே, அவர்கள் உம்மை குறை கூறுவதை பற்றி பொருட்படுத்தாது நீர் பொறுமையுடன் இருப்பீராக. இன்னும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அதன் அஸ்தமனத்திற்கு முன்னரும் உமது இரட்சகனின் புகழைக் கொண்டு துதி செய்து கொண்டுமிருப்பீராக. இன்னும் இரவில் ஒரு பாகத்திலும் ஒவ்வொரு முறையும் சிரம் பணிந்து தொழுதற்கு பின்னரும் அவனை துதி செய்து கொண்டிருப்பீராக. மேலும் சமீபமான இடத்திலிருந்து அழைப்பவர் அழைக்கும் நாளை பற்றி செவி மடுப்பீராக. பெரும் சப்தத்தை உண்மையாகவே அவர்கள் கேட்கும் நாள், அதுதான் மரணித்தோர் சமாதியிலிருந்து வெளிப்படும் நாளாகும். நிச்சயமாக
நாமே உயிர்ப்பிக்கின்றோம், மரணிக்குமாறும் நாம் செய்கின்றோம். நம்மிடமே யாவரும் திரும்பி வர வேண்டியதிருக்கின்றது. பூமி அவர்களை விட்டும் பிளந்து விடும் நாளில் அவர்களின் கபர்களிலிருந்து வெளியேறி அழைப்பாளரின் பால் விரைந்தவர்களாக வருவார்கள். அது படைப்பினங்களை ஒன்று திரட்டுவதாகும். அது நமக்கு எளிதானதாகும். நபியே, உம்மை பற்றி அவர்கள் கூறுவதை நாம் மிக அறிவோம். மேலும் நீர் அவர்களை அடக்கி ஆள்பவர் அல்லர். ஆகவே நம்முடைய அச்சுறுத்தலை பயப்படுவோரை இந்த குர்ஆனை கொண்டு நீர் நல்லுபதேசம் செய்வீராக.